ஏய் சந்தியா, சைக்கிள்லாம் ஓட்ட தெரியாம இருந்த, நான் கற்றுக் கொடுத்தேன். இப்போ என்னை விட சூப்பராக ஓட்டுறடி சைக்கிள்லாம். சைக்கிள் என்னடி, காரே ஓட்டுவேன். ஏய் போயெல்லாம் சொல்லாத, கார் ஓட்ட தெரியுமாடி உனக்கு? உண்மையை தாண்டி சொல்கிறேன். இப்போ வரியா, கார் ஓட்டி காட்டுறேன். ஆஹா, கார் ஓட்டுவியா? என்னடி இது, அதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட? என் மாமா வந்து ஒரு வாரமாக இருந்தாடி எங்கள் வீட்டில். அவர்கிட்ட சொன்னேன் கார் ஓட்டணுன்ட்டு ஆசையாக இருக்குன்ட்டு. வா கற்றுத்தாருன்ட்டு ஒரு வாரத்துலேயே அழகாக கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ நீ உட்காரு, ஒன்றை வச்சு வர நான் கார் ஓட்டுவேன். என்னடி சொல்ற, அப்படியாடி? ஐயே, எனக்கு வர கார் ஓட்ட தெரியாதடி. நீ சூப்பராக கார் ஓட்டுறங்கிற, எனக்கு கற்றுக் கொடுப்பியாடி? வாடி, சைக்கிள் ஓட்டவே நீ தான் எனக்கு கற்றுக் கொடுத்த. கார் ஓட்ட உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேனா நான்? ஆனால் கார் ஓட்டுறது ஸ்கூலில் போய் கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்கினடி. லைசன்ஸ் வாங்கினது பிறகு தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆமாடி, ட்ரைனிங் ஸ்கூலில் போய் அங்கே ஓட்டி கற்றுக்கிட்டா தானே வெளியெல்லாம் ஓட்ட முடியும். அங்கே போய் கற்றுக்கடி. எப்போ போய் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்குவேன்? இன்னும் கொஞ்சம் சரியாக ஓட்டிக்க முடியும். ஓட்டிக்கிட்டு அப்புறம்லாம் அங்கே போய் ஓட்டி காட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். அப்புறமேல ராசிக்கு சத்தியா கற்றுக் கொடுத்துருவான். ஏய் உங்கள் மாமா கிட்டே நல்லா கற்றுக்கடி. கற்றுக்கிட்டு போய் அங்கே போய் ஓட்டி லைசன்ஸ் வாங்குடி. எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது நீனு? அவசரப்படாதடி, கற்றுத்தாரண்டி. காசி நில்லுங்கன்னு சொன்னோன்னா தான் நிற்கிறீங்க. அவ்வளோ வேகமாக சைக்கிளில் எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும்? என்ன எங்கே போயிட்டு வரீங்க? சும்மா வெளியே போயிட்டு வரேன் சார், பொழுது போலண்டு. ஓஹோ, பொழுது போலண்டு போயிட்டு வரீங்க. ஆமாம், சைக்கிள் விட்டு இறங்கணுன்னா இவங்க உட்காந்துட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் வரங்க போட்டு வச்சிருக்காங்க. இவங்க வருவாங்க, வந்து உட்காருவாங்கன்ட்டு ஸ்கூல் போட்டு வச்சிருக்காங்களோ? ஆமா சார், இவ ஒரு சோம்பரி பிடிச்சவ சார். சைக்கிள் விட்டு இறங்கினோடனே உட்காந்துட்டா பாருங்க. சைக்கிள் சுத்தினது அவளுக்கு கால் கையெல்லாம் வலிக்கும், அப்படித்தான் சொல்லுவா. ஆமா சார், ராசி சொல்றது கரெக்டு தான். எனக்கு சைக்கிள் சுத்தினது கை காலெல்லாம் ஒரே வலியா தாங்க முடியல சார். அதான் உட்காந்துட்டேன் சைக்கிள் விட்டு இறங்கணும்னு. நீங்க சைக்கிளை விட்டு நில்லுன்றீங்களா, நிக்கும் உட்காந்துட்டேன். அப்படி எங்க தான் போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? சைக்கிள் இவளுக்கு நான் தான் சார் கத்துக் கொடுத்தேன். கத்துக் கொடுத்ததுல இருந்து சரியாவே ஓட்டுறது இல்ல. வீட்டிலேயே போட்டு வச்சிருக்கா சைக்கிளை. அதுக்குதான் இப்ப சைக்கிளை எடுத்துட்டு வாடி, 2 ரவுண்டு சுத்திட்டு வரணும்னு சொல்லி எடுத்து வர சொல்லி சுத்தணும். 2 ரவுண்டு சுத்திருக்கோம். 2 ரவுண்டுனா எவ்வளவு? எத்தனை கிலோமீட்டர் போனீங்க? எத்தனை கிலோமீட்டர்டா? 2 கிலோமீட்டர் தான் இருப்போம் சார். 2 கிலோமீட்டர் போனீங்களா? பரவாயில்லையே, சைக்கிளே மிச்சிக்கிட்டு. ஆமா சார், நானும் இவ்வளவு பேசிக்கிட்டே போனோமா, ஒரு நேரம் போனதுதான் தெரியல. எத்தனை கிலோமீட்டர் எங்க போனோம்னு தான் தெரியல. ஆனா சைக்கிளை விட்டு இறங்கணும்னா தான் ஒரு மாதிரியா இருக்கு சார். காலு கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. அதுதான் உட்காந்துட்டேன். அதுவும் சரிதான். உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே? சார், உடம்புல ஒண்ணும் இல்ல. அது இருக்கு, இந்த சைக்கிளை சுத்தினது தான் இறங்குவோமோ என்னடா கால் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுல போய் இறங்கிக்கலாம்னு பார்த்தோம். நீங்க நிக்கிட்டு சைக்கிள்னு சொல்லவும் நிப்பாட்டு, அதெல்லாம் உட்காந்துட்டேன். இவர்கிட்ட கால் கையெல்லாம் வலிக்கிட்டு சைக்கிளை விட்டு நின்று இல்லாண்டு இவர்கிட்ட சொன்னா சத்தம் போடுவா. அதனால சொல்லாம நானும் இவெல்லாம் பேசிக்கிட்டே சைக்கிள் சுத்தணும் சார். ரொம்ப நல்லதா வச்சுப்பாங்க. ஆமா, சைக்கிள் சுத்தத்த பைக்கில் எடுத்து சுத்தி இருக்கலாம்ல, அது கால் கையெல்லாம் வலிக்காது இல்ல? பைக்கெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியாது சார். இவதான் ஓட்டுவா, ராசி தான் ஓட்டுவா. சைக்கிளே ஓட்ட தெரியாம தான் இருந்தேன். இப்பதான் ராசி கத்து கொடுத்தா சார். சைக்கிள் ஓட்டுற நீங்க வண்டியும் ஓட்ட வேண்டியதானே? பைக்கும் அது என்ன பெரிய கஷ்டமா? சைக்கிள் மாதிரி தான் அதுவும். இருந்தாலும் அது பயமா இருக்கும் சார் எனக்கு. சைக்கிள் ஆச்சு ஈஸியா ஓட்டிட்டு போயிடலாம், பைக்கெல்லாம் பயமா இருக்கும் சார். சரி, என்ன பயந்தாங்களி சார். இவ்வளவு நாளா சைக்கிளே கத்துக்காம இருந்தா, இப்பதான் நான் கத்து கொடுத்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் 2 பேரும் சுத்திட்டு வந்திருக்கோம். அப்ப இவங்களுக்காகத்தான் நீ ஆச்சிட்டு போயிருக்க ராசி. ஆமா சார். இப்பதான் ஒண்ணு கட்டுக்கிறேன் சார். இப்ப கார் வேற ஓட்டுவேன் சார்.
என்னது கார் ஓட்டுவீங்களா? அது எப்பா இவ்வளவு நேரம் சொன்னீங்க எனக்கு சைக்கிள் வர ஓட்ட தெரியாது, ராசி தான் கத்து கொடுத்தா, எனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட பயமா இருக்கும்ட்டீங்க, கார் ஓட்ட மட்டும் பயமா இருக்காதா? அது எப்ப கத்துக்கிட்டீங்க? ஆமா சார், இப்பதான் அவன் சொல்றா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது காரு கத்துக்கிட்டேன், கார் ஓட்டுவேன், நீ வா உன்னை உட்கார வச்சு கார் ஓட்டுறேன்னு சொல்றா சார். எனக்கு அது அதிர்ச்சி ஆயிடுச்சு பாருங்க. என்னடி இப்படி சொல்ற, பொய் சொல்றீங்களா? இல்ல எங்க மாமா கத்து விட்டாருங்கிறா. ஆமா சார், எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாரு, ஒரு வாரம் இருந்தாங்க. எனக்கு கார் ஓட்ட ஆசையா இருக்கு, அவங்க கார் எல்லாம் ஓட்டுவாங்க, எனக்கு கார் ஓட்ட ஆசையா இருக்குன்னா இப்ப என்ன நான் கத்து தரேன்னு சொல்லி அவர் கத்து கொடுத்தாரு சார். வயசு வயசா கொஞ்சம் கொஞ்சமா கார் ஓட்டுவேன் சார், ஆனா லைசன்ஸ் எல்லாம் ஒன்னும் வாங்கல. அது சரி, சைக்கிள் ஓட்டவே தெரியாத நீங்க இப்ப கார் வரைக்கும் ஓட்டுறீங்களா? பரவாயில்லையே. அப்ப என்ன பைக் ஓட்ட மட்டும் பயமா இருக்குங்கிறீங்க, கார் ஓட்ட பயமா இல்லையா? கார் மாதிரி தான் பைக்கும், பைக்கோட காரு ரொம்ப கஷ்டம்ல, அதையே கத்துக்கிட்டு ஓட்டுறீங்களே. லைசன்ஸ் எல்லாம் ஒன்னும் எடுக்கல, நல்லா ஓட்டி கத்துக்கங்க. அப்புறம் மேல போய் ட்ரைனிங் ஸ்கூல்ல போய் காரையும் பைக்கையும் ஓட்டி காட்டி 2 லைசன்ஸ் வாங்கிடுங்க. கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்கிடுவேன், பைக்கு ஓட்டலையே. பைக்கு யாரு கத்து கொடுப்பா? என்ன பைக் ஓட்ட தெரியல, யாரு கத்து கொடுப்பாவா? உங்க பக்கத்திலே இருக்காங்க, அவங்க தானே சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துருக்காங்க. உங்க மாமா கார் ஓட்ட கத்து கொடுத்துருக்காரு. ராசிட்டே பைக் ஓட்ட கத்துக்கங்க, கத்துக்கிட்டு 2க்கும் ஒன்னா போய் லைசன்ஸ் எடுத்துக்கங்க ஓட்டி. ராசிக்கு கத்து கொடுங்க. அதான் சார் நான் வர சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுறி, கார் ஓட்ட எனக்கு தெரியாதுன்றேன். நான் ட்ரைனிங் ஸ்கூல்ல போய் கார் ஓட்டி கத்துக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டு வந்து உனக்கு கத்து தரேன்னு சொல்றா. அவங்கள கத்து கொடுப்பாங்க. இல்லாட்டி நான் கத்து தர்றேன் கார் ஓட்ட. நீங்க கார்லாம் ஓட்டுவீங்களா சார்? சார் நீங்க கார் ஓட்டுவீங்களா? என்னங்க நீங்க எப்படி கேட்டுட்டீங்க? ஏன் நான் கார் ஓட்ட மாட்டேனா? பிளேட்டா ஓட்டுவேன். என்னது பிளேட்ல ஓட்டுவீங்களா? சும்மா சொன்னேன். பிளேட் எல்லாம் ஓட்ட மாட்டேன், கார்லாம் ஓட்டுவேன். கார்லாம் இருக்கு எங்க வீட்டுல, கார்லாம் இங்க போற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல போட்டுட்டு வந்திருக்கோம். கார்லாம் இருக்கு. ஓ அப்படியா சார், கார்லாம் வச்சிருக்கீங்களா? சரி சரி. அப்போ காரு நான் கத்து கொடுத்தாலும் கொடுத்தேன், நீங்க கத்து கொடுத்தாலும் கொடுங்க ராசிக்கு. அதான் ராசிக்கு யாருகிட்ட கத்துக்க விருப்பமா கத்துக்கிட்டோம், என்கிட்ட கத்துக்கிட்டாலும் சரி, உங்ககிட்ட கத்துக்கிட்டாலும் சரி. என்ன ராசி, நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்டு தான் சார், யார்கிட்ட வேணாலும் கத்துக்கிறேன். 2 பேர் இருக்கீங்க கார் கத்து கொடுக்க, 2 பேர்ட்ட யார்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட கத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஆமா ராசி, நேற்று சாப்பாடு சமைச்சு கொண்டு கொடுத்துட்டு போனேன் எங்க வீட்டுல, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கவே இல்லை. ஏன் சார் சாப்பாடு கேவலமா இருந்துச்சா? எப்படியா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு நான் வந்து கேட்கல சார் வீட்டுல வந்து. நோ நோ நோ, நீங்க சொல்றது தப்பு. யார் சொன்னா நல்லா இல்லைன்ட்டு? சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சா? உண்மையிலேயே சொல்றீங்க சார், இல்ல எனக்காக சொல்றீங்களா? நான் வருத்தப்படுவேன்னு தானே சொல்றீங்க? இல்ல ராசி, உண்மையா தான் சொல்றேன். சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சமைச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், அதே சூப்பரா இருக்கு. அப்ப சமைக்க எப்படி இருக்கும்? என்ன சார் சொல்றீங்க? ராசி சமைச்ச சாப்பாடு சூப்பரா இருந்துச்சா? உண்மையிலே சொல்றீங்களா? உங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? உண்மையிலே தாங்க சொல்றேன், என்ன நம்ப மாட்டீங்க? என்ன, எங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவங்களே எங்க அம்மாவும் அப்பாவே சொல்லிட்டு இருந்தாங்க, ராசி சமைச்சு கொடுத்த கைக்கு ஒரு மோதிரமே பண்ணி போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்க சொன்னாங்க. உண்மையிலேயே சார்? என்ன சார் சொல்றீங்க? அவ சமைச்சு கொடுத்த சாப்பாடு அவளாலேயே நம்ப முடியல சார். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றது எப்படி சொல்றா பாருங்க. இல்லைங்க, சூப்பரா சமைச்சிருந்தீங்க. 3 ட்ரிப் உங்கள்கிட்ட சமைச்சு உங்க கையால சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் கேட்டா சமைச்சு கொடுப்பீங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? சமைச்சு தரேன். என்ன சாப்பாடு சமைச்சு வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன். சரி, நான் சொல்லும் போது சொல்றேன், அப்ப சமைச்சு கொடுங்க. இப்ப நீங்க வீட்டிலேயே சமைக்கலாமே, பாட்டி வயசான காலத்துல பாவம் தானே, அவங்கள உட்கார வச்சு நீங்க சமைச்சு கொடுக்கலாம்ல. நான் சமைக்கிறேன்னு தான் சொல்லுவேன் சார், அவங்களுக்கு தான் நான் வேணான்ட்டுருவாங்க.
ஏன்டா ஒரு நாளைக்கு காப்பி போட சொன்னாங்க என்ன. நான் காப்பி போடும் போது தண்ணியில தூளி போடவா தூள்ல தண்ணியை ஊத்தவான்னு கேட்டுப்போம். அப்படியே கேட்டீங்களா? ஏங்க இப்படி கேட்டா யாராச்சும் ஒரு காப்பி போட சொல்லுவாங்களா அவங்கள? ஆமா சார். அதுல இருந்து என்ன எந்த வேலையை பார்க்க சொல்ல மாட்டாங்க. ஒரு வெந்நீர் வர வச்சு கேட்க மாட்டாங்க பாட்டி. அவங்களா செஞ்சுதான் எல்லாம் சாப்பிடுவாங்க. எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நான் சமைக்கிறேன்னு தான் சொல்லுவேன். இப்போ எங்க பாட்டிட்ட வந்து நீங்க சொல்லுங்க சார், எங்க வீட்டுக்கு வந்தா சொல்லுங்க, நல்லா சமைக்குது ராசி, ராசியே சமைச்சு சாப்பிடுங்க நீங்கன்னு சொல்லுங்க. நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி சரி, நான் வீட்டுக்கு வந்தப்போ உங்க வீட்டுக்கு வந்து பாட்டியை கூப்பிட்டு சொல்றேன். நீங்க ஏன் வயசான காலத்துல கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? ராசி சமைக்கிறது சூப்பரா தான் இருக்கு. நல்லா ராசியே சமைக்கட்டும், நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. ராசி உங்களை உட்கார வச்சு சமைச்சு கொடுக்கும், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றேன். ஆமா சார், அப்படியே சொல்லுங்க. அவங்க வேலை பாக்குறது, அவங்க கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு மனசுக்கு. அவங்க தான் சொன்னா கேட்க மாட்டாங்க சார். நான் சமைச்சு கொடுக்குறேன், அவங்கள உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. பாட்டி வேலை பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இருக்காதா பண்ண, வயசான காலத்துல அவங்க கஷ்டப்பட்டு கிடக்குறாங்களே, நான் சொல்லி அவங்கள உட்கார சொல்றேன். நீங்க டெய்லி நீங்க தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே சார். சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வெளியே போறேன். நான் வெளியே போறப்போ எனக்கு ஒரு வேலையா போயிட்டு இருந்தா அப்பயே உங்களை பார்த்தோன்னா சைக்கிளை நிப்பாட்டி உங்களுக்கு பேசிட்டு இருந்துட்டேன். போயிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா சார், வீட்டுக்கு தான் போறோம். அவ வீட்டுக்கு போயிடுவா சார், நான் ஏன் வீட்டுக்கு போயிடுவேன். சரி சரி, 2 பேரும் போயிட்டு வாங்க.